வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 10th மேத்ஸ் புக்கு ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய மென்சுரேஷன், அதுலேயும் குறிப்பாக கன அளவு டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸை பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் ஒரு 3 வீடியோவில் 30 கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 31வது கேள்வி, ஏ அலகுகள் ஆரம் கொண்ட திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3πr². ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏ, நம்ம இங்கே ஆர்னு எழுதுனதுக்கு பதில் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 3πa² சதுர அலகுகள், ஆப்ஷன் பி. சரிங்களா. 32வது கேள்வி, 100 π சதுர சென்டிமீட்டர் வலைபரப்பு கொண்ட கோளத்தின் ஆரம், வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 4πr². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 πன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போ r² = 25னா ஆரம் என்னவாயிடும்? 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5. அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ கோளத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். சரியா. 33வது கேள்வி, ஒரு கோளத்தின் வலைபரப்பு 36 π சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. கோளத்தோட வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. போன கேள்வி மாதிரி தான். கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 4πr². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36 π. அப்போ பை கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4, 9 நாள் 36. r² = 9னா அப்போ ஆரம் என்னவாயிடும்? 3. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதனுடைய கன அளவு. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3πr³. அப்போ 4/3, அவங்க ஆன்சரில் பை அப்படியே வச்சுருக்கிறதால அப்படியே வச்சுக்கலாம். r³ ஆரம் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ r³ அப்படின்னா 27. 1 3 3, 9 3 27. அப்போ 4 9 36. ஸோ ஆன்சர் 36 π சென்டிமீட்டர்³. இதில் ஒரு விஷயம் கவனிங்களேன், வலைபரப்பும் 36 π, கன அளவும் 36 π. ஸோ இதிலிருந்து கொஷின் இன்னொன்று எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு கோளத்தினுடைய வலைபரப்பும் கன அளவும் சமமாக இருக்குது அப்படின்னா அதோட ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். புரியுதுன்னு பாருங்கள். வலைபரப்பும் கன அளவும் சமமாக இருக்குது, என்ன அளவில் சமமாக இருக்குன்னா அதோட ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 அலகுகளாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க கொஷின் கேட்கலாம். இதையும் இந்த இடத்துல சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. 34, 12 π சென்டிமீட்டர்². மொத்த பரப்பு கொண்ட திண்ம அரைக்கோளத்தின் வலைபரப்பு. ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு சொல்லிட்டாங்க. அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 3πr². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 πன்னு கொடுத்துருக்காங்க. இதை 2 விதத்தில் போடலாம். என்னென்னா 1 3 3, 4 3 12. அப்போது 4 π எதனுடைய வேல்யூ? πr² வேல்யூ 4 π. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு. அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr². அப்போ 2 இன்ட்டு ஏற்கனவே πr² நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4 π. அப்போ 8 π அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர், ஆப்ஷன் டி. இது என்னென்னா நான் பையை கேன்சல் பண்ணாமல் அப்படியே πr² வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டேன். சில நேரம் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். என்ன பண்ணுறோம்? ஆரம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். உதாரணத்துக்கு 3πr² எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 πன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம்? பை கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 3, 4 3 12. அப்போ r² = 4னா r = 2. இப்படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கோளத்தின் வலைபரப்புக்கு 2πr². அப்போ 2 π r², 2² பண்ணால் 4. அப்போ 8 π. இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியும் போடலாம். ஆரம் கண்டுபிடிச்சிட்டும் போடலாம். அவங்க மொத்த பரப்புலேருந்து வலைபரப்பு கேட்டதால் முதல்ல சொன்னது மாதிரி πr² வச்சுக்கிட்டும் போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களாம்மா. 35வது கேள்வி, ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம். அப்போ 2 கோளம் சொல்கிறாங்க. ஒன்றுத்தோட ஆரம் இன்னொருத்தோட ஆரத்தில் பாதின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோளத்தோட ஆரத்தை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா 2ல் பாதி 1ன்னு எழுதுறதுக்கு. நீங்கள் இங்கே 1ன்னு எடுத்தால் இங்கே அரைன்னு எழுதுறது மாதிரி இருக்கும். இங்கே 3ன்னு எடுத்தால் இங்கே 1.5 எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம 2ன்னு எடுத்தோன்னா 2ல் பாதி 1ன்னு எழுதுறது ஈஸி. அப்போ ஆரம் இதுக்கு 1, இதுக்கு 2. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கன அளவுகளின் விகிதம். கன அளவுனா ஆரத்தை க்யூப் பண்ணணும். அப்போ 1³ 2³. 1³ பண்ணால் 1, 2³ பண்ணால் 8. ஸோ ஆன்சர் 1:8. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுவே அவங்க பரப்பு வச்சு கேட்டிருந்தாங்கன்னா, வலைபரப்புகளின் விகிதம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். கன அளவுன்னா க்யூப் பண்ணணும். வலைபரப்பு இல்லை மொத்த புறப்பரப்புன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 36, ஒரு திண்ம கோளத்தின் வலைபரப்பு 24 சென்டிமீட்டர்². அந்த கோளத்தை 2 அரைக்கோளங்களாக பிரித்தால் கிடைக்கும் அரைக்கோளங்களில் ஒன்றின் மொத்த புறப்பரப்பு. இங்கே பாருங்கள், திண்ம கோளத்தினுடைய வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. கோளத்தோட வலைபரப்புக்கான ஃபார்முலா 4πr².
அப்போ இவங்க 4πr² தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24. ஒரு நாள் 4, 6 நாங் 24. ஸோ πr² அப்படியே வச்சுக்கலாம். πr² வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிரித்த பிறகு ஒரு அரைக்கோளம் கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr². அப்போ 3 இன்ட்டு ஏற்கனவே நம்ம πr² கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6. அப்போ 3 இன்ட்டு 6 3 18. ஸோ ஆன்சர் 18 cm². இங்கே என்ன தப்பு பண்ணுருவோம் அப்படின்னா கோலத்துக்கு 24, அரைக்கோளத்துக்கு அதில் பாதின்னு 12 போட்டுருவோம். அவங்க அரைக்கோளத்தோட வலைபரப்பு கேட்கல, மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அதனால் 3πr²ன்றதால் ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 18ன்னு வந்துடும். புரியுதுங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 37. 2 கூம்புகள் சம ஆரங்கள் கொண்டுள்ளன, மேலும் அவற்றின் சாய் உயரங்களின் விகிதம் 4:3 எனில் வலைபரப்புகளின் விகிதம். கூம்புகளுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா πrl. 2 கூம்பு சொல்கிறதால 2πrl, விகிதம் கேட்டிருக்கிறதால ஈஸ்ட்டு. 2 பக்கமும் பை கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். ஆரம் சமம்னு சொல்லிட்டாங்க, அதனால் 2 பக்கமும் ஆரமும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது எல் மட்டும்தான். எல்லுங்கிறது சாய் உயரம். சாய் உயரம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3. ஸோ ஆன்சர் அதே 4:3 தான் இதனுடைய வலைபரப்புகளுடைய விகிதமாக இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். என்ன ஒன்றுனா ஃபார்முலா கரெக்டாக தெரியணும். ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கோம். கனலுள்ள இதுக்கு முன்னாடி நிறைய இதுவை சொல்லி கான்செப்டை சொல்லி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுதுன்னா இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 8 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம இரும்பு கூம்பானது உருக்கப்பட்டு 4 மில்லிமீட்டர் ஆரமுள்ள திண்ம கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் கிடைக்கும் கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கையை காண்க. எத்தனை இல்லை எண்ணிக்கை கேட்குறாங்கனால என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா 2தோட கன அளவு வகுக்க சொல்லியிருக்கோம். எதோடைய கன அளவு? இங்கே மேலே கொடுத்துருக்கிறது கூம்பு, கீழே கொடுத்துருக்கிறது கோளம். அப்போ கூம்பினுடைய கன அளவு 1/3πr²h. கீழே இருக்கிறது கோளம். கோளத்தினுடைய கன அளவு 4/3πr³ கரெக்டாக. இங்கேயும் பையில் 3 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். மேலே கூம்பு, கூம்போட விட்டம் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். அப்போ விட்டம் 8 சென்டிமீட்டர்னா ஆரம் 4 சென்டிமீட்டர். ஆனால் கோலம் வரும்போது பாருங்கள் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஆரத்தை. அப்போ நம்ம இந்த சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும். ஒன்றும் இல்லை, ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் போதும். அப்போ 4 சென்டிமீட்டருங்கிறது இப்போ 40 மில்லிமீட்டராக மாறிடும். அப்போ மேலே r², அதனால் 40 × 40. அடுத்து ஹெச், உயரம் 12 சென்டிமீட்டர். நமக்கு மில்லிமீட்டராக வேணுன்றதால ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 120 பை கீழே ஒரு 4 இருக்குது இன்ட்டு r³. கோலத்தினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 மில்லிமீட்டர். r³ 4 × 4 × 4. பாருங்கள், ஒரு நாள் 4 பைத் நாங் 40, ஒரு நாள் 4 பைத் நாங் 40, ஒரு நாள் 4 முன்னாங் 12 0. இங்கே 2 4 5 2 30, 1 2 I 2 10. அப்போ மீதி இருக்கிறது 15 × 5 5 5 75 × 10 750. அப்போ எத்தனை கோள வடிவ குண்டுகள் தயாரிக்கலாம் அப்படின்னா 750 கோள வடிவ குண்டுகள் தயாரிக்கலாம். சரிங்களா? எத்தனை இல்லை எண்ணிக்கைன்னு கேட்குறாங்கனாலே கன அளவை நீங்கள் 2தோட கன அளவையும் வகுக்கணும். சரிங்களா? 39வது கேள்வி. 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள உருளை வடிவ முகதவில் சிறிதளவு தண்ணீர் உள்ளது. அதில் ஒவ்வொன்றும் 1.4 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள சில கோள வடிவ பளிங்கு கற்கள் போடப்படுகிறது. உருளையில் உள்ள நீரின் மட்டம் 5.6 சென்டிமீட்டர் உயர எத்தனை பளிங்கு கற்களை முகவினுள் போட வேண்டும்? அதே தான் பாருங்கள், எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே முதல்ல சொன்ன வடிவம் உருளை. உருளையினுடைய கனளவுக்கான ஃபார்முலா πr²h பை அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோள வடிவ குண்டுகளை போடுறாங்க. கோலத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 4/3πr³. அப்போ மேலேயும் கீழையும் பை கேன்சல் ஆகிடும். இந்த கீழே வகுத்தல் இருக்கிற 3 மேலே போயிடும். சரியா? அப்போ மேலே போட்டுடலாமா? அதை 3 இன்ட்டு கரெக்டாக கீழே இருக்கிற 3 மேலே போயிடுது. உருளையினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் 7 சென்டிமீட்டர். விட்டம் 7னா ஆரம் அதில் பாதி 7/2. நீங்கள் 3.5ன்னு கூட போடலாம். 7/2ன்றது நமக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குன்றதால நான் 7/2ன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு ஹெச், உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அது பாருங்கள். நீரின் மட்டம் 5.6 சென்டிமீட்டர் உயர. அப்போ 5.6ங்கிறது ஹைட்டு பை 4. இந்த பையில் இருந்த 3 தான் மேலே அமைச்சிட்டோம். இன்ட்டு ஆரம், அந்த கோலத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கோலத்துக்கும் விட்டம் தான். கோலத்தோட விட்டம் 1.4 சென்டிமீட்டர். அப்போ ஆரம்னா அதில் பாதி 1.4ல் பாதி 0.7. r³ அப்படிங்கிறதால 0.7 × 0.7 × 0.7.
அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்கேயும் ஒரு நம்பர்ன்றதால டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 1 7 7 8 7 56, 1 4 4 ஈர்னாங்க 8. இங்கே பாருங்கள், இங்கே 0.7, இது வெறும் 7, 1 7 7 17ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது, நகர்த்தணுன்னா இங்கே ஒரு 0 சேர்ப்போம் இல்லையா, அதே தான் 1 7 7. இங்கேயும் என்ன வந்துடும்னா 17ன்னு வந்துடும். இப்போ கீழே இருக்கிற எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இதோ இங்கே ஒரு இருக்குது பாருங்கள், 2 2 கேன்சல் ஆகிடும். 1 2 இங்கே அடிச்சிங்கன்னா I 2 10. அப்போ மீதி மேலே என்ன இருக்குது, 3 × 10 × 5, 3 5 15 × 10, அப்போ 150. ஸோ எத்தனை பளிங்கு கற்களை நம்ம முகைக்குள்ளே போடணும் அப்படின்னா 150 கற்கள். சரிங்களா? அந்த கேன்சல் பண்ணுறதை தப்பில்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு பாருங்கள். அடுத்ததாக 40வது கேள்வி. 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3, மேலும் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் கன அளவுகளின் விகிதம் என்ன வடிவம் சொல்லியிருக்காங்க? உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. 2 உருளை அப்படிங்கிறதால 2 πr²h வரும். பை கேன்சல் ஆகிடும். ஆரங்களுடைய விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 3. அப்போ இங்கே 2 ஸ்கொயர் 4, இந்த இடத்துல 3 ஸ்கொயர் 9. h 5:3. இங்கே உயரம் 5, இங்கே உயரம் 3. அப்போ பாருங்கள், 4 5 20, 3 9 27. ஸோ கன விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 20:27 இருக்கும். சரிங்களாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அண்டு ஓல்டு புக்கில் 10th கன அளவு டாப்பிக்கில், அதுவும் குறிப்பாக இந்த உருளை, கூம்பு, கோள வடிவங்களை பயன்படுத்தி அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இல்லைன்னா கனச்சதுரம், கனச்சவகத்தை வச்சு சில கொஷின்ஸ் பழைய அந்த புதிய 9th புக்ஸில் இருக்குது. நான் அதையுமே கூட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.